3 HP மினி வீடர் பவர் வீடர். இது வந்து போர் பிஸ்டன் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றது பார்க்க போகிறோம். ஏற்கனவே எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டுக்கிறோம், இன்ஜினு கேர் பாக்ஸ் எல்லாம். இது வந்து புது போர் பிஸ்டன், அதோட பேக்கிங்கு பிஸ்டனு. இது கோல்டு வந்து பெட்ரோல் ஆயில் மிக்சிங் சரியாக செய்யாமல் சீஸ் ஆகிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜினும் கரெக்டாக நீங்கள் ஆயில் மிக்சிங் ஃபாலோ பண்ணணும். 1 லிட்டருக்கு 60 to 80 ml மிக்ஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஃபால்ட் வராது. நம்ம அந்த இன்ஜின் வாஷ் பண்ணுற பெட்ரோல் ஊற்றி அந்த பிசுரெல்லாம் இருக்கும் உள்ள, போர் பிஸ்டன் சீஸ் ஆனால் அந்த பிசுறு இருக்கும். பெட்ரோல் ஊற்றி இது போல் ரன் பண்ணி கொஞ்சமாக வெளியே ஊற்றி எடுத்துடணும். அதில் இருக்கிறதெல்லாம் கிளாத் போட்டு கூட துடைச்சிடணும். சுத்தமாக வாஷ் பண்ணிடணும் இன்ஜின் போர் பிஸ்டன் சேஞ்சுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த நியூ போர் பிஸ்டனில் ஆயில் அப்ளை பண்ணிடணும். இந்த ஆயில் வந்து போர் பிஸ்டனு ரிங்ஸு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாட்ட ஆரம்பிக்கணும். இது கனெக்டிங் ராடில் அந்த பேரிங் வரும், பேரிங், அதுக்கும் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அக்ரிகல்ச்சர் மிஷினரி சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஸ்டன் மாட்டும் போது அது ஒரு மார்க் வச்சுருப்பாங்க, அம்புக்குறி போல். அந்த அம்புக்குறி வந்து சைலன்சர் பக்கம் வரணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏர் எந்த பக்கம் போகணுன்றது தான் அந்த அம்புக்குறியில் அவங்க காட்டுறாங்க. அதனால் சைலன்சர் பக்கம் தான் ஏர் அவுட்புட் போகுது. அதுக்காக தான் அந்த அம்புக்குறி வச்சுருப்பாங்க. நீங்கள் அது மாத்திரம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க. பிஸ்டன் பின் வச்சுட்டு அப்போ அந்த சர்க்கியூட் மாதிரி லாக் வரும். 2 பக்கம் மறக்காமல் அந்த லாக் மாத்திரம் போட்டிருக்கும். ஏன்னா ரன் ஆன உடனே பிஸ்டன் வந்து போர் லாக் ஆகிடும், திரும்பி போயிடும். ஆனால் அந்த 2 விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. காட்டுற பின்னுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு சர்க்கியூட் மாத்திரம் சீட்டிங் உட்கார வச்சு ஒரு முறை அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா நல்ல அந்த காடியில் உட்காந்துக்குது ரவுண்டாக ரிங் மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை பார்த்துங்க. நாங்கள் இது ஒரு 1 hour 2 hour பிடிக்கும் ஒரு போர் பிஸ்டன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நாங்கள் சுருக்கமாக உங்களுக்கு ஒரு 10-15 minutesக்குள்ளே கொடுக்கணுன்றது தான் ரொம்ப சுருக்கமாக கொடுக்குறோம். ஆனால் எல்லா ட்ரிக்ஸ் வாய்ஸ் மெசேஜில் கொடுக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். அந்த ரிங்ஸ் எப்படி உட்கார வைக்கிறன்றது ரொம்ப முக்கியம். அது அந்த பிஸ்டனில் 2 காடி வச்சுருப்பாங்க ரிங் உட்கார வைக்கிறதுக்காக. அதில் ஒரு நுணுக்கமாக ஒரு சின்ன பின்னு மாதிரி ஒரு ஸ்டெப் வச்சுருப்பாங்க 2 ரிங் போகிற இடத்துலையும். அந்த ஸ்டெப்பில் அந்த ரிங்கு சீட்டிங் ஆகணும், கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகும். 2 ரிங்கும் அதே போல் தான். இந்த கார்னரில் ஒரு பின்னு, அந்த கார்னரில் ஒரு பின் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. அது நுணுக்கமாக பார்த்து அந்த ரிங்கு கரெக்டாக சீட்டிங் ஆகணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 பக்கம் கரெக்டாக அந்த பின்னில் வந்து கனெக்ட் ஆகிடும், சூப்பராக வந்து முடிக்கும். அப்படி ஒரு செட்டப் தான். அதை நீங்கள் மாற்றியெல்லாம் போட முடியாது, போட்டாலும் போரில் இன்செர்ட் ஆகாது. ஒவ்வொருத்தரும் இந்த பேக்கிங் மாத்திரம் மறக்காமல் போடணும். பேக்கிங்கை நீங்கள் போடாமல் போட்டிங்கனாலோ இல்லை இந்த பேக்கிங் பதில் வேறு ஏதாவது ஒரு பேக்கிங் போடலான்னு போட்டாலும் அது ஃபெயிலியர் ஆகிடும். நீங்கள் அந்த ரிங்ஸு கரெக்டாக உட்கார வச்சிங்கனாலே போர் ஈஸியாக இன்செர்ட் ஆகிடும். கரெக்டாக அழுத்தி பிடிக்கணும், கையில் ரிங்ஸ் அழுத்தி பிடிச்சிங்கனாங்களாம் 30 செகண்டில் போர் உட்கார வச்சிடும். புது ஆளுங்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. நீங்கள் கிராஸாக போட்டு லோடு பண்ணிங்கன்னா தெரியும், போருக்கு கோடு விழுந்துடும். நாங்கள் நேக்கா அதே பழக்கன்றதுக்கு நேக்காக இன்செர்ட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அந்த பேக்கிங் விஷயம் மாத்திரம் நீங்கள் போர் பிஸ்டன் வாங்குற இடத்துல கரெக்டாக வாங்கிக்கோங்க. எந்தெந்த 52 cc 63 ccன்ட்டு சிசிக்கு தகுந்த மாதிரி அந்த சைஸ் மாறும் பேக்கிங். அதனால் நீங்கள் அந்த பேக்கிங் கரெக்டாக கேட்டு வாங்கிக்கோங்க. பேக்கிங் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் அந்த ஹீட்டு கன்வெர்ட் ஆகாது, போர்லேருந்து இன்ஜின் கன்வெர்ட் ஆகாது. அது ஒரு விஷயம் முக்கியமாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் போருக்கு ஒரு 4 ஸ்க்ரூ வரும். அந்த ஸ்க்ரூவெல்லாம் கரெக்டாக டைட்டு வச்சுருங்க. ஏன்னா ஏர் டைட்டு எவ்வளோ நம்ம டைட்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. கொஞ்சம் லூஸ் இருந்தால் கூட ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், இன்ஜின் ரன் ஆகாது, உங்களால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆகிடும்.
ஒவ்வொரு விஷயம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த வீடியோவிலே தெரியும் எப்படி செய்கிறாங்கன்ற ட்ரிக்ஸு நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்களும் அதே போல் செய்யலாம். ஏன்னா இந்த அக்ரிகல்ச்சர் மிஷினுக்கு சர்வீஸ்ன்றது எல்லாருக்குமே பெரிய சிக்கல். இப்போ டூ வீலர் கடைக்கெல்லாம் ஊருக்கு வந்துச்சு சர்வீஸ் சென்ட்ரு. இந்த அக்ரிகல்ச்சருக்கு வரணுன்னா இன்னும் காலங்கள் போகும். 3-5 இயர்ஸ் ஆகும். நிறைய மிஷின்ஸ் மக்கள் வாங்க ஆரம்பித்தா தான் சர்வீஸ் மெக்கானிக் புதுசாக உருவாகுவாங்க. இந்த சேனல் பார்த்துனே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நீங்களும் ஒரு மெக்கானிக் ஆகிடலாம். அந்தளவுக்கு நிறைய ட்ரிக்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். அதில் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு விவசாயிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஷினுனாலே நீங்கள் உடனே பயந்துடக்கூடாது. வெறும் சாதாரண இன்ஜின் தான்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் மிஷினை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கும் ஃபால்ட் வராது. அவ்வளோதான். இந்த போர் டைட்டிங் ஒர்க் முடிஞ்சது. அதுக்கு அடுத்து இந்த கார்பரேட்டர் செக்ஷனில் ஒரு பேக்கிங். அதில் அந்த போர்ட்ஃபோலியோன்ட்டு ஒரு செக்ஷன் கார்பரேட்டருக்கும் இன்ஜினுக்கும் சென்டரில் அந்த வந்து ஹீட்டு கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஃபைபரில் வரும். அதை நீங்கள் போடணும். அதுக்கும் அந்த பேக்கிங் இன்சர்ட் பண்ணணும். ஒன்று அதை பார்த்து செய்யணும். அந்த ஹோல்ஸ் செக் பண்ணீங்க. ஹோல்ஸ் எந்த இன்ஜின் சைடு இருக்கிற ஹோல்ஸ், போர் சைடு இருக்கிறது, இந்த கனெக்டிங் செக்ஷன் இந்த ஃபைபரில் வரும் போர்ட்ஃபோலியோன்ட்டு. அதுக்கான ஹோல்ஸ் எல்லாம் நீங்கள் பேக்கிங் வச்சு அதுக்கான ஸ்க்ரூவை ஆலங்கிங்கில் டைப் பண்ணிக்கோங்க. ஆலங்கி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நீங்கள் வீலர் கடையில் கேட்டால் கூட 4, 5, 6 ஆலங்கிலாம் கிடைக்கும். இல்லை நீங்கள் மிஷின் வாங்கும்போதே கொடுப்பாங்க ஆலங்கி அவங்க ஒரு செட்டு. நீங்கள் அதை வச்சு நீங்கள் அந்த செக்ஷனை நீங்கள் ஸ்க்ரூவெல்லாம் இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த போரில் இருக்கிற ஹீட்டு வந்து கார்பரேட்டர் கன்வெர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபைபரில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அந்த பேக்கிங்கெல்லாம் வச்சு கரெக்டாக டைட்டு வச்சுருங்க. சின்ன விஷயந்தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். ரொம்ப சிரமப்பட்டு செய்வீங்க, பேக்கிங் வைக்க மறந்துடுவீங்க. அது டைரெக்ஷன் மாற்றி போட்டுருவாங்க. இன்னும் அவுட்டு மாற்றி போட்டுருவாங்க. இதில் மிஷின் ரன் ஆகாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. அந்தந்த டைரெக்ஷனில் கழட்டும் போதே நீங்கள் பார்த்துக்கணும். ஹோல்ஸ் எப்படி வருது, அந்த அதில் இன்ஜினில் இருக்கிற ஹோல்ஸுக்கும் அந்த கனெக்டிங் செக்ஷனுக்கு இருக்கிற ஹோல்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுதா நீங்கள் பார்த்து போட்டிங்கனாலும் ஈஸியாகவே இந்த ஒர்க்கு நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கலைன்னா கூட உங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் கூட நீங்களே அந்த உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கலாம். இது 2 ஸ்ட்ரோக்குன்னா எல்லா இன்ஜினுக்கும் சேம் தான் அந்த போர் மாற்றுறது. அதனால் நீங்கள் பவர் வீடர், ப்ரஷ் கட்ரு எல்லாத்துக்கும் சேம் இன்ஜின் தான் வருது. சைஸ் மாத்திரம் பிஸ்டன் சைஸ் மாறும். கார்பரேட்டருக்கு மேலே ஒரு பேக்கிங் வருது, அதையும் வச்சிடறோம். இன்ஜினில் ஒரு பேக்கிங்கு, அதுக்கு மேலே கார்பரேட்டருக்கு முன்னாடி ஒரு பேக்கிங், அதையும் வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் சுத்தமாக துடைச்சிக்கோங்க. புது போர் மாற்றும் போது எல்லா இடத்தையும் துடைச்சிக்கோங்க. இப்போ கார்பரேட்டருக்கு மேலே ஒரு பேக்கிங் வச்சு ஏர் ஃபில்டர் போட்டு அதோட டைரெக்ஷன் கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டா உங்களுக்கான ஒர்க் முடிஞ்சிடுது. அவ்வளோதான். ஒரு ஏர் ஃபில்டர் புது ஃபில்ட்ரு போடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஷாம்பு, சோப்பு தண்ணியில் சுத்தமாக வாஷ் பண்ணி சூரிய ஒளியில் காய வச்சுருங்க. அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே போயிடும். இது பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாம் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் புதுசு தான் போட்டுருவோம். பேக்கிங் மாத்திரம் மறக்காமல் வாங்கிக்கோங்க. நீங்கள் போர் வாங்குகிற இடத்துல அந்த பேக்கிங் செட்டு மொத்தம் மறக்காமல் வாங்கிக்கோங்க. நீங்கள் அதுக்காக கேஸ்கட் பேஸ்ட்டு, சிலிக்கான் பேஸ்ட்டு போடுறன்னு மாத்திரம் ட்ரை பண்ணாதுங்க. ஏர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுவே நமக்கு இன்ஜின் போருக்குள்ளே போச்சுன்னா போர் சீஸ் ஆகிடும். அது மாதிரி தேவையில்லாத இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதுங்க. பேக்கிங் வச்சு டைட் பண்ணாலே அது கரெக்டாக வந்துடும். அதுதான் இப்போ இந்த கார்பரேட்டர் செக்ஷன் எல்லாமே நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். முடிஞ்சது இன்ஜின் கரெக்டாக பாடியில் அதுக்கான ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். பெட்ரோல் டியூப் இன்னும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கார்பரேட்டரில் 2 பைப் வச்சுருப்பாங்க. அதில் பெட்ரோல் இன்புட்டு வர பைப் மாத்திரம் அந்த ஸ்டெப் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ப்ளைனாக இருக்கிற பைப் வந்து பெட்ரோல் பம்ப் பண்ணும்போது வெளியே எக்ஸாக்ட் பைப் வந்து ப்ளைனாக இருக்கும். இன்புட்டு வர பைப்பில் அந்த ஏர் ஃபில்ட்ரு மாதிரி வச்சுருப்பாங்க. பெட்ரோல் ஃபில்ட்ரு அங்கேருந்து வர்றது தான்
இன்புட் பைப்பு அது இந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் கார்பரேட்டரில், அதில் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது ரைட் சைடு வரும் நம்ம பார்க்கும்போது, அதை பார்த்துங்க. ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கேர் பாக்ஸ் டைரெக்ஷன் எப்படி இருக்குதோ சேம் டைரெக்ஷன் நீங்கள் செட் பண்ணணும். ஒரு விவசாயி இப்படி தான் தெரியாமல் எங்கேயோ மிஷின் வாங்கியிருக்காங்க, எங்ககிட்ட வாங்கலை, வாங்கிட்டு கேர் பாக்ஸ் திருப்பி போட்டுக்கிறாரு. கிளட்ச் மாற்றிட்டு கேர் பாக்ஸ் திருப்பி போட்டுட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே மிஷின் பின்னாடி ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சு, கால் மேலே ஏறி இறங்கி கால் கொஞ்சம் பொருள் வந்துட்டுதுன்ட்டு தகவல் கேள்விப்பட்டேன். அதனால் நீங்கள் அந்த டைரெக்ஷன் மாத்திரம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன கழட்டும் போது என்ன டைரெக்ஷன் இருக்குதோ கேர் பாக்ஸ் அதே டைரெக்ஷன் போட்டிங்கன்னா தான் கரெக்டு. திருப்பி போட்டால் ரிவர்ஸில் ஓட ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே ஒருத்தருக்கு பண்ண ப்ராப்ளம் தான் உங்களுக்கும் வரும். சின்ன சின்ன விஷயம் மாத்திரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அரைக்குறையாக தெரிஞ்சுக்கணும் எல்லாமே செஞ்சிடக்கூடாது. அதுக்காக தெரியாமல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விவசாயியும் அதனுடைய அடிப்படை விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம். மினி வீடர்லாம் உங்களுக்கு ஒரு 1.25 அடி இருக்கிற இடம்லாம் ஓட்டுறதுக்கு இது மாதிரி மிஷின் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வேறு வழி இல்லை. இன்னொன்று 7 ஹெச்பியில் வருது ஹை ஸ்பீடு வீடருன்ட்டு, அதுவும் 3/4 அடியிலேருந்தே ஓட்டிக்கலாம். அந்த மிஷினும் இப்போ அவைலபிள் மார்க்கெட்டில் வந்துட்டு எங்ககிட்டே இருக்குது. தேவையான உங்கள்கிட்ட அந்த நம்பர் கொடுத்துருக்குறோம். எல்லா அக்ரிகல்ச்சர் மிஷின்ஸும் கிடைக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சி விட்ருவோம். சஞ்சீவ் ட்ரேடர்ஸ்ன்ட்டு ஆம்பூரில் நாங்கள் ஷாப் வச்சுன்னு இருக்கோம். சரி, இது விவசாயிகள் பயனடையிட்டு தான் உங்களுக்கு அதுக்கான வீடியோலாம் ஏற்றின்னு இருக்கோம். பாருங்கள், எல்லாம் இன்ஸ்டாலேஷன் ஒர்க் முடிச்சுன்னு வந்துட்டார் மெக்கானிக்கு. அதுக்கான இது அது ஃபைனல் ஒர்க் கேர் பாக்ஸ் எல்லாம் டைட் பண்ணி முடிச்சது. மேலே டோர் செக்ஷனு நீங்கள் அதுக்கு முன்னாடி ஸ்பார்க் ப்ளக்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக நெருப்பு வருதான்னு பார்த்துங்க. ஏர் ஃபில்ட்ரு நியூ ஃபில்ட்ரு நாங்கள் ஏர் ஃபில்ட்ரு போட்டுடுறோம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏர் ஃபில்ட்ரெலாம் க்ளீன் பண்ணி போட்டுங்க. கிடைக்கிறவங்க புதுசு போடுங்க, கிடைக்காதவங்க வாஷ் பண்ணி போட்டுங்க சுத்தமாக. இதில் டஸ்ட்டு நிறைய போகும். இந்த மிஷினோட இது என்னன்னா மண் பவுட்ரு மாதிரி இது பண்ணுறது தொட்டு இந்த ஏர் ஃபில்ட்ரு வழியாக டஸ்ட்டு போய் போருக்கு அட்டாக் பண்ணும். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாரு. ஏர் ஃபில்ட்ரு முடிச்சுட்டு இப்போ ரீகால் ஸ்டார்ட் செக்ஷனை டைட் பண்ணி முடிச்சிட்டாரு.